நீங்கள் இந்த விஷயத்தை சிந்தித்தது உண்டா நண்பர்களே? ஏன் மகாபாரதத்தில் சக்கரவியூகத்தை சிலர் மட்டுமே உடைக்க முடியும் என்ற விஷயத்தை நீங்கள் சிந்தித்தது உண்டா? ஏனென்றால் அவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் என்று ஒரே வரியில் சொல்லிவிடலாம். ஆனால் சக்தி மட்டும் போதாது. மனதளவிலும் சரி, உடம்பளவிலும் சரி ஒருவன் தேர்ச்சி பெற்றவன் என்ற நிலை வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சக்தி வாய்ந்தவன் என்ற சிந்தனை இருந்தால் மட்டுமே சக்கரவியூகத்தை உடைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சக்கரவியூகத்தை உடைக்க ஒருவனுக்கு தெரிந்துவிட்டால் போதும், அவன் வாழ்க்கையை உடைத்து விடுவான். மேலும் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் முடியும். யாராலும் அவனை வீழ்த்தவும் முடியாது, வெற்றி பெறவும் முடியாது. வாழ்க்கை கூட அவனை பார்த்து பயப்படும். யமன் கூட அவனை பார்த்து பயப்படுவார்கள். ஏன் அவ்வாறு கூறுகிறேன் என்று நாம் தொடர்ந்து இந்த வீடியோவை காணுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவனை வதைக்கவும் முடியாது என்று கூறியுள்ளேன். அவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக அவன் மாறிவிடுவான். இந்த சக்கரவியூகத்தை பற்றி அவன் அறிந்தால் போதும், அவன் 7 சக்கரங்களையும் நேராக செய்துவிட்டு அவன் குண்டலினி சக்தியை அடைந்து அவன் பெரும் சக்திசாலியாக மாறிவிடுவான். அது மட்டும் இல்லாமல் நான் கூற வருகின்ற வாழ்க்கை ரகசியமும் அடங்கியுள்ளது. அந்த வியூகத்தின் ரகசியமும் வாழ்க்கையின் ஒளிந்துள்ள மர்மமும் பற்றி நாம் இந்த பதிவில் முழுமையாக காண்போம். நண்பர்களே, வாருங்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். ட்வின் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இந்த பதிவில் சக்கரவியூகத்திற்கும் மேலும் நம் வாழ்க்கைக்கு எப்படி அது உதவும், வாழ்க்கைக்கும் சக்கரவியூகத்திற்கும் என்ன தொடர்பு என்பதனை நாம் இந்த பதிவில் காண்போம். மேலும் அதை எப்படி உடைப்பது என்ற ரகசியத்தையும் இப்பதிவில் முழுமையாக காண்போம். நண்பர்களே, வாருங்கள். நீங்கள் இப்பொழுதுதான் என் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நான் வெளியிடும் பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனடியாக சேரும். வாருங்கள், பதிவிற்குள் செல்லலாம். குருஷேத்திர போர்க்களத்தில் பல்வேறு வியூகங்கள் அமைக்கப்படும். மேலும் அந்த பல்வேறு வியூகங்களும் போர்ப்படை தளபதியினால் வழிநடத்தப்படும். அந்த வியூகங்கள் என்னவென்று பார்த்தால், சகட வியூகம் தேர் வடிவிலான வியூகம் ஆகும். அது சுசிமுக வியூகம் ஊசி போன்ற அமைப்பு கொண்ட வியூகம் ஆகும். மேலும் கூர்ம வியூகம் அது ஆமை போன்ற வடிவம் கொண்ட வியூகம் ஆகும். சிம்ம வியூகம், யாழி வியூகம், கஜ வியூகம், அர்த்தச்சந்திர வியூகம், சூரிய வியூகம், சந்திர வியூகம், அது மட்டும் இல்லாமல் கருட வியூகம், சர்ப்ப வியூகம், பத்ம வியூகம் என்ற பல்வேறு வியூகங்கள் போர்க்களத்தில் பயன்படுத்தப்பட்டது. அதை வழிநடத்துபவர் குரு துரோணாச்சாரியார் ஆவார். ஆனால் அந்த வியூகத்தை அனைத்தும் எளிதாக வெற்றி கொள்ள முடியும். ஏன் என்று கூறுகிறேன் என்றால், அந்த வியூகத்தில் அனைத்தும் குறிப்பிட்ட வீரர்கள் மட்டும் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே பயன்படுத்துவார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த வியூகத்தை உடைக்க ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் ஓங்கி அடித்தால் போதும், அது உடைந்துவிடும். அது எளிதான விஷயம்தான். ஆனால் இந்த சக்கர வியூகம் என்பது பெரும் தலைவலியான விஷயம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உயிரை வாங்கக்கூடிய விஷயமும் ஆகும். அதற்கு பத்ம வியூகம் என்ற வேறொரு பெயரும் உண்டு. நான் இப்பொழுது கூறுகிறேன், அதை கேளுங்கள். ஏன் இதற்கு பத்ம வியூகம், சக்கர வியூகம் என்று 2 பெயர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோமே ஆனால், ஒரு தாமரை பூவானது மலர்ந்தால் அந்த தாமரை பூவை அந்த நடுவில் சென்று அந்த தேனை எடுப்பதற்காக வண்டானது அந்த பூவிற்குள் வரும். மேலும் அந்த பூவானது மூடப்பட்டால் அந்த வண்டு உள்ளே நசுங்கி விடும். மேலும் அந்த வண்டு விடாது. மேலும் அந்த வண்டை அதிலிருந்து வெளிவரவும் முடியாது. அதே போல இந்த வியூகம் ஆனது மூடப்பட்டால் சரி, உள்ளே ஒருவன் மாட்டிக்கொண்டாலும் சரி, அது அவனை முடித்துவிடும். இதற்கு சக்கரவியூகம் என்ற பெயர் வந்ததற்கு காரணம் இதுவே ஆகும். அதற்கு பத்மவியூகம் என்ற பெயர் இதற்கு வந்தது காரணமாகும். ஏன் சக்கரவியூகத்தையும் இதையும் ஒப்பிட்டு கூறுகிறார்கள் என்னவென்றால், சக்கரவியூகம் என்பது சுழன்று கொண்டே எதிரியினை தாக்க கொண்ட ஒரு வியூகமாகும். நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். இது சுழன்று கொண்டே இருக்கும். மேலும் சுழன்று கொண்டு மேலும் முன்னேறி கொண்டு சக்கர வியூகமானது சக்கராயுதத்தை போல சரட்டென்று அறுத்து கொள்ளக்கூடிய விஷயத்தை கொண்டது ஆகும். உங்கள் வீட்டில் கொசுபத்தியை நீங்கள் பயன்படுத்தி இருப்பீர்கள். அந்த கொசுபத்தி எப்படி இருக்கும் என்று நீங்கள் பார்த்தது உண்டா? மேலும் அந்த கொசுபத்தி 7 அடுக்குகளை கொண்டு ஒரு வடிவத்தில் வட்ட வடிவத்தில் இருக்கும். அந்த கொசுபத்தியானது இறுதி பாகத்திலிருந்து ஒரு சக்கரத்தை வரைந்து அதை ஆன்டி கிளாஸ் வரையில் ஒரு வட்டத்தை நீட்டி கொண்டு சென்றோம் ஆனால் அது நிறைந்துவிடும். மேலும் அது எப்படி ஆரம்பித்தோமோ அதே கோணத்தில் வந்துவிடும். இறுதியாக அந்த முனையும் முடிந்துவிடும். எனவே இவ்வாறு அமைப்பு கொண்டதான் அந்த சக்கர வியூகம் ஆகும். பிறகு அந்த நுழைவு வாசலிலிருந்து காம்பு போன்ற வடிவிலான ஒரு அமைப்பு இருக்கும். மேலும் 2 இலைகளை போன்ற அமைப்பும் இருக்கும். அதோடு 3 இதழ்கள் 4 இதழ்கள் கொண்ட தாமரைப்பூ வடிவிலான வியூகத்தை மொத்தமாக சேர்த்து வடிவமைக்கப்பட்டிருக்கும் அந்த சக்கர வியூகம். இவ்வாறு அமைப்பட்ட சக்கர வியூகத்தை எப்படி உடைக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோமே ஆனால், இந்த வியூகத்தின் மத்திய பகுதியில் ஒரு படை தளபதி இருப்பார். அதாவது துரோணர் அல்லது பீஷ்மர், கர்ணன் என்று யாரை வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். அந்த வியூகத்தை அவர்கள் கரெக்டாக வழிநடத்தி கொள்வார்கள். ஒருவர் தவறு செய்தாலும் சரி, அந்த வியூகமானது சிதைந்து விடும். எனவே தளபதியும் சரியாக இருக்க வேண்டும். படைவீரனும் நன்றாக அதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் வியூகமானது சரியான பாதையை சென்று எதிரிகளை வதம் செய்யும். இதில் 7 அடுக்கு வட்டங்களை உள்ளது என்று பார்த்தோம். ஒவ்வொரு அடுக்கும் நேர் திசையாகவும் எதிர் திசையாகவும் மாறி மாறி சுழன்று கொண்டே இருக்கும். துரோணாச்சாரியார் வழிநடத்தும் வகையில் அந்த வியூகமானது அவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு நேர் திசையிலும் எதிர் திசையிலும் சுழலும். எதிரியை நிலைக்குலைய வைக்கும் அளவிற்கு சுழன்று கொண்டே இருக்கும். முன்னேறி கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் இது முன்னேறி கொண்டு வரும் வியூகமானது சுதர்சன சக்கரத்தை போன்று சுழன்று கொண்டு எதிரி படைகளை நாஸ்தியாக்கிவிடும். அவ்வாறு சக்தி பெற்ற இந்த சக்கர வியூகம் சிலரை மட்டுமே உடைக்கும் ரகசியத்தை அறிவார். அது யார் என்று பார்த்தோமே ஆனால், பீஷ்மர், குரு துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், துருபதர் மற்றும் கர்ணன், அர்ஜுனன், கிருஷ்ணனும் அறிவார். ஆனால் இந்த வியூகத்தை அபிமன்யு அறிவான். அந்த வியூகமானது அவனை வதம் செய்து விட்டது விதிவசத்தால். ஏற்கனவே பார்த்துள்ளோம். பெரியாதவர்கள் சென்று பார்க்கவும். நாம்
முதலில் இதை எப்படி உடைக்க வேண்டும் என்று பார்த்தோமேயானால், கூறியபடி கீழே உள்ள காம்பு பகுதியை, இலை பகுதிகளை முதலில் உடைக்க வேண்டும். அப்பொழுது அதில் சொற்ப வீரர்கள் இருப்பார்கள். அவர்களை வதம் செய்து விட்டோம். ஆனால் அந்த காம்பு பகுதியை நிரப்புவதற்காகவே சிலர் அந்த தாமரைப்பூ இதழ்களை கொன்ற வீரர்கள், 3 அடுக்கு 4 அடுக்கு கொன்ற வீரர்கள் வந்து அந்த நுழைவாசலை அடைப்பார்கள். பிறகு அவர்களையும் வதம் செய்து விட்டுமே ஆனால் அந்த பத்ம வியூகமானது உடைந்து சக்கர வியூகமாக மாறிவிடும். சுழன்று கொண்டே இருக்கும். இறுதியாக சக்கர வியூகத்தை உடைக்கும் ரகசியமானது இதுவே ஆகும். ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. ஒரு எண்ணை 7ஆல் வகுத்தால் உங்களுக்கு கிடைக்கும் எண்ணானது 0.142857 1113 என்ற எண்கள் கிடைக்கும். அதே போல அந்த எண்ணை 2ஆல் வகுத்தால் உங்களுக்கு கிடைக்கும் விடையானது அதோடு 2ஐ பெருக்க வேண்டும். அவ்வாறு செய்தமையானால் உங்களுக்கு கிடைக்கும் விடையானது 28 56 112 224 என்ற எண் கிடைக்கும். பிறகு அதே எண்ணை 3ஆல் பெருக்கினால் 56 224 448 போன்ற எண்கள் கிடைக்கும். பிறகு அதே எண்ணை நீங்கள் 4ஆல் பெருக்கினால் உங்களுக்கு கிடைக்கும் விடையானது 224 448 950 போன்ற எண்கள் கிடைக்கும். அதே எண்ணை 5ஆல் பெருக்கினால் உங்களுக்கு 950 1110 பிறகு 1111 என்ற எண் கிடைக்கும். பிறகு அதே எண்ணை நீங்கள் 6ஆல் பெருக்கினால் 1100 1111 எண்கள் கிடைக்கும். பிறகு அதே எண்ணை 7ஆல் நீங்கள் பெருக்கினால் உங்களுக்கு வரும் விடையானது 1ஆக இருக்கும். அதாவது 1 என்ற எண் வரும் வரை நீங்கள் அந்த விடையை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். 7ஆல் பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் மட்டுமே அந்த எண் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஏன் அவ்வாறு கூறுகிறேன் என்றால், 1 என்றால் 0, அதாவது முடிந்து விட்டது என்ற அர்த்தம். அதற்கு அந்த எண் வரும் வரை நாம் அந்த கணிதத்தை மீண்டும் மீண்டும் ரிப்பீட் செய்ய வேண்டும். இதில் சிக்கல் என்னவென்று பார்த்தால், நாம் முதலில் வியூகத்தில் பிரவேசிக்கும் பொழுது அது நேர்மறையாக சுற்றும். பிறகு 2ஆம் வியூகத்தில் பிரவேசிக்கும் பொழுது எதிர்மறையாக சுற்றும். இவ்வாறு அடுக்கடுக்காக நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் சுழன்று கொண்டே இருக்கும். அந்த வியூகமானது முன்னேறி கொண்டே இருக்கும். ஒரு வீரனுக்கு மனதிலும் சரி உடம்பளவிலும் சரி சோர்வத்தை ஏற்படுத்தி விட்டும். அது மட்டும் இல்லாமல் உளவில் ரீதியாகவும் சரி பைத்தியமாக்கிவிடும். மேலும் இந்த வியூகத்தை உடைப்பதற்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் மற்றும் மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டும் போகாது. மேலும் அதை தாண்டி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் இருக்க வேண்டும். அதாவது ஆன்ம பலம். நம் ஆன்மாவுக்கு அதிக சக்தி, இறையாற்றல் மற்றும் அனைத்தும் இருந்தால் மட்டுமே, இறைவன் நம் கூட இருந்தால் மட்டுமே இந்த 7 சக்கரத்தை உடைக்க முடியும். மேலும் அந்த பத்ம வியூகத்தையும் உடைக்க இயலும். இந்த 7 என்ற எண்ணை வைத்து நான் கூறிய உள்ளேன் என்ற கணக்கை ஒரு தோராய கணக்கு தான். ஏன் அவ்வாறு கூறுகிறேன் என்றால், ஒரு அக்ரோனி சேனையின் வீரர்கள் எவ்வளவு எண்ணிக்கைகள் என்று பார்த்தால் 2,18,700 வீரர்கள் கொண்ட மாபெரும் பணியை கொண்ட வீரர்கள் என்ற பெரும் எண்ணிக்கையை கொண்ட வீரர்கள் ஆவார்கள். அதில் யானைப்படை வீரர்கள் 21,870 பேர், தேர்ப்படை வீரர்கள் 21,877 பேர், குதிரைப்படை வீரர்கள் 65,610 பேர், மேலும் காலாட்படை வீரர்கள் 1,09,350 பேர். மொத்த எண்ணிக்கையும் சென்றது பார்த்தால் ஒரு அக்ரோனி சேனை ஆகும். எனவே நீங்கள் கணக்கு செய்து பாருங்கள், ஒரு அக்ரோனி சேனையில் எவ்வளவு வீரர்கள் இருக்கிறார்கள் என்றால், சக்கர வியூகமானது ஒரு அக்ரோனி சேனையை கொண்டும், ஏன் எவ்வளவு அக்ரோனி சேனைகளை கொண்டும் யார வேண்டுமானாலும் 10 அக்ரோனி சேனைகளை கொண்டும் வடிவமைக்க இயலும். அவ்வளவு பிரம்மாண்டமாகவும் விரிந்தும் வளர்ந்தும் அது இருக்கும். அதை வழிநடத்துவதற்கு சரியான தளபதிகள் மட்டும் இருந்தால் மட்டுமே அதை எளிதாக வழிநடத்தவும் முடியும், எதிரிகளையும் அழிக்க முடியும். ஒருவன் தவறு செய்தாலும் அந்த வியூகமானது மொத்தமாக உடைந்துவிடும். ஆனால் அந்த வியூகத்தை சரியான பாதையில் அமைத்து விட்டமே ஆனால் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம். யாராலும் வெற்றி பெற முடியாது. இதை ஒரு 10 வீரர்களை வைத்து கூட நாம் சென்று விடலாம், செய்து விடலாம். ஆனால் அந்த வீரர்கள் அவர்கள் அனைவரும் வலிமையாகவர்களாக இருக்க வேண்டும், பிரசன்ஸ் ஆஃப் மைண்டாகவும் இருக்க வேண்டும். அவத்தால் அவசியமாகும். ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல. ஒரு வீரன் எவ்வளவு சக்திசாலியாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு அக்ரோனி சேனை அளவும் அவன் கண்ணால் வைத்து கணிக்க வேண்டும். மேலும் அந்த வீரர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று யூகிக்கும் அளவிற்கு அவன் கணிதத்தில் தேர்ச்சி பெற்றவனாக இருக்க வேண்டும். அவனுக்கு கணித அறிவியலும் மேலும் இயற்பியலும் முழுமையாக தெரிதல் அவசியமாகும். அவ்வாறு இருந்தால் மட்டுமே அவன் வியூகத்தை எவ்வளவு அளவு பெரியதாக சிறியதாக என்று கணித்துவிட்டு அதில் 7 பங்கு வீரர்கள் எவ்வளவு என்று கணித்துவிட்டு அந்த 7 பங்கு வீரர்கள் யார் என்று பார்த்துவிட்டு அதை முறியடிக்க முடியும். எனவே முதலில் நுழைவு வாயிலில் தெரியும் அந்த வாசலை சென்று தாக்க அவசியமாகும் என்று கூறியுள்ளேன். காம்பு பகுதியும் இலை பகுதியும் உடைத்து விட்டால் அந்த இதழ்கள் கொன்ற வீரர்கள் வருவார்கள். அவர்களையும் உடைத்து விட்டால் சக்கர வியூகமானது வெளிப்பட்டு விடும். முதலில் நுழைவு தெரியும் வாசலில் நாம் நுழையக்கூடாது. அவ்வாறு செய்தால் அது நம்மளை இழுத்து சென்று விட்டு மையப்பகுதியில் எளிதாக இழுத்து சென்று விட்டு நம்மளை வதம் செய்துவிடும். இல்லை என்றால் 2வது வியூகத்தில் இருக்கிறோமா அல்லது 3வது வியூகத்தில் இருக்கிறோமா என்று தெரியாமலே நம் மண்டையானது குழம்பிவிடும். அது மீண்டும் மீண்டும் சுழன்று கொண்டே இருக்கும், நம்மை வெளியேற்ற விடும். ஆனால் அது வெளியேற்றுவதற்கு கூட அவகாசம் தராமல் அந்த வீரர்களை அனைவரும் சேர்ந்து வதைத்து விடுவார்கள். நுழைவு வாசலில் சென்றால் அது ஒரு மனிதனை உள்ளே இழுத்து சென்று விட்டு அதல பாதாளத்து தள்ளிவிடும். இல்லை என்றால் அது 3வது 4வது அடுக்கில் சென்று நம்மை உளவியல் ரீதியாக மனதை பாதிக்க வைத்து சென்றுவிடும். இறுதியாக அது முதல் வியூகத்தில் மறுபடியும் வரவழைத்து செய்துவிடும். இவ்வாறு செய்தால் ஒருவன் நிச்சயமாக பைத்தியமாக்கி விடுவான். அவ்வாறு செய்யாமல் இருப்பதற்கு இந்த வியூகத்தை உடைக்க
தெரிந்தவர்கள் மட்டுமே உள்ள செல்ல இயலும். ஆகையால் அர்ஜுனன் யாருக்கும் தெரியாத அந்த விஷயத்தை, போர் தந்திரத்தை அறிந்திருந்தான். அர்ஜுனன் எப்படி அதை செய்திருந்தான் என்றால், அவன் சகோதரர்களுக்கு நுழைவாசலில் செல்லாமல் மேற்கு திசையில் சென்றுகள் என்று ஆணையிட்டான். முதலில் அவர்கள் 1/7 என்ற கணக்கை போட்டுவிட்டு அந்த வீரர்கள் எத்தனை பேர் என்று கணக்கிட்டு முதலில் அந்த வீரர்களை வதம் செய்தான். 2வது 3வது 4வது 5வது 6வது 7வது வரை அந்த கணக்கை போட்டுவிட்டு அர்ஜுனன் அனைத்து வீரர்களையும் கொன்று கொத்து கொத்தாக கொன்று குவித்துவிட்டு உள்ளே சென்றான். ஒருவர் வீரர்களை கொல்ல ஒரு யானை, ஒரு தேர், ஒரு குதிரை, ஒரு காலாட்படை வீரன் மடிய அந்த வெற்றி இடத்தை நிற்பதற்காகவே பல்வேறு வீரர்கள் வந்து அங்கு சூழ்ந்து விடுவார்கள். அர்ஜுனன் இவ்வாறு கணித்து தன் இயற்பியல் அறிவியலையும் மேலும் கணக்கு அறிவியலையும் தேர்ச்சி விட்டுதான் அந்த வியூகத்தை உடைத்தெறிந்தான். எனவே அர்ஜுனன் ஒரு பயில்வானாகவும் உடம்பாளவும் மனதாளவும் சரி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஆன்ம பலத்தாலும் சரி, அனைத்தையும் வெற்றிகரமாக கணக்கு போட்டுவிட்டு அனைத்தையும் வியூகத்தையும் உடைத்து எறிந்தான். அவ்வாறு அவன் 7/7 என்ற கணக்கில் வரும் வரை அந்த வியூகத்தை உடைத்து எறிந்தான். நிறுத்துவதற்கு கூட இடமில்லாமல் அனைத்தையும் நாசமாக்கி விட்டான். எனவே அந்த வியூகத்தை வெற்றி இடத்தை நிரப்ப இயலாத வீரர்கள் இல்லாமல் அந்த வியூகமானது சுழல முடியாமலும் தாக்கு பிடிக்க முடியாமலும் உடைந்து கலந்து போய்விட்டது. இறுதியாக அர்ஜுனன் துருபதனை சிறைப்பிடித்து விட்டான். இதை வைத்துதான் அபிமன்யுவும் செய்தான். ஆனால் அபிமன்யு எண்ணிக்கை மறந்து விட்டது, வெளியே வரவும் தெரியவில்லை. அந்த ரகசியமும் விஞ்ஞானமும் அவனுக்கு மறந்து போய் விட்டதால் அவன் உள்ளே சிக்கிக்கொண்டு மாண்டு விட்டான். ஆகையால் நண்பர்களே, இந்த சக்கர வியூகத்திற்கும் நம் உடம்பில் உள்ள 7 சக்கரத்திற்கும் என்ன தொடர்பு? மேலும் அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், விஸ்தி, ஆகினை, சகசாரம் போன்ற 7 சக்கரத்திற்குள் உள்ள தொடர்பு, அது எவ்வாறு கையாள்வது, இதை உடைக்க தெரிந்தால் அதை எப்படி உடைக்க முடியும், வாழ்வு ரகசியம் என்ன என்பதனை அடுத்த பதிவில் முழுமையாக காண்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.